கடமையைச் செய், பலனை எதிர்பார்க்காதே. நிஷ்காம கர்மா. இது கீதையின் மிக முக்கியமான போதனை. நாம் ஒரு வேலையைச் செய்யும்போதே இதனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று சிந்தித்தால் நம் கவனம் சிதறும், பதற்றம் தொற்றிக்கொள்ளும். அர்ஜுனனின் வில்வித்தை பயிற்சி துரோணாச்சாரியர் தன் சீடர்களுக்கு ஒரு மரப்பொம்மை பறவையின் கண்ணை குறிவைக்கச் சொன்னார். மற்றவர்கள் பழங்கள், கிளைகள் மற்றும் குருவை கவனித்தபோது அர்ஜுனன், எனக்கு பறவையின் கண் மட்டுமே தெரிகிறது என்றான். நீதி, அர்ஜுனன், நான் வெல்வேனா, எனக்கு பரிசு கிடைக்குமா என்று யோசிக்கவில்லை. அவனது முழு கவனமும் அந்த செயலில் மட்டுமே இருந்தது. பலனை பற்றி சிந்திக்காமல் செயலில் கரைந்தால் இலக்கு தானாக கிட்டும். 2. நிலைத்த அறிவு. சமநிலை. போர்க்களத்தில் பீஷ்மர் அம்புப்படுக்கையில் சரதல்பம் கிடந்தபோது மரணவலி ஒருபுறம் இருந்தாலும் தன் குலத்தின் அழிவைக் கண்ட மனவேதனை ஒருபுறம் இருந்தாலும் அவர் அமைதியாக தர்மங்களை உபதேசித்தார். நீதி, உடல் வலியோ மனத்துயரோ அவரை நிலைகுலைய செய்யவில்லை. ஒரு ஞானி இன்பத்திலும் துன்பத்திலும் கடலில் இருக்கும் பாறை போல அசையாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு அவரே சாட்சி. 3. மனக்கட்டுப்பாடு. அர்ஜுனனும் அனுமனும் கொடிப்போர். ஒருமுறை அர்ஜுனன் தன் வில்வித்தையால் அம்புகளாலேயே ஒரு பாலத்தை கட்டினான். அது ஒரு சிறிய குரங்கின் அனுமன் எடையை தாங்க முடியாமல் உடைந்து விழுந்தது. அர்ஜுனன் கர்வம் கொண்டு மீண்டும் மீண்டும் முயன்றான். பிறகு அது அனுமன் என்று தெரிந்ததும் தன் கர்வத்தை உணர்ந்தான். நீதி, அர்ஜுனன் போன்ற ஒரு மாவீரனுக்கே அகந்தை எனும் எண்ணம் மனதை கெடுத்தது. மனம் கர்வத்தால் ஆட்கொள்ளப்படும்போது பலவீனமடைகிறோம். மனதை கட்டுப்படுத்தினால் மட்டுமே உண்மையான பலத்தை பெற முடியும். 4. மாற்றம் ஒன்றே மாறாதது. பாண்டவர்களின் வனவாசம். ஒரு காலத்தில் இந்திரபிரஸ்தத்தின் அரசர்களாக பொன்னும் மணியும் சூழ்ந்து வாழ்ந்த பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோற்று கானகத்தில் வெறும் தரையில் உறங்க வேண்டிய நிலை வந்தது. நீதி, இதுவும் கடந்து போகும். காலச்சக்கரம் சுழலும்போது இன்று ராஜாவாக இருப்பவன் நாளை ஏழையாகலாம். இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டதால்தான் பாண்டவர்களால் மீண்டும் எழுச்சி பெற முடிந்தது. 5. பயத்தை விடு. ஆன்மா அழிவற்றது. கதை. அபிமன்யுவின் வீரம். 16 வயது சிறுவன் அபிமன்யு சக்கரவியூகத்திற்குள் நுழையும்போது தனக்குத் தெரியாத வெளியேறும் வழியைப் பற்றி கவலைப்படவில்லை. மரணம் நிச்சயம் என்று தெரிந்தும் அவன் காட்டிய வீரம் ஈடு இணையற்றது. நீதி, உடல் அழியும் என்பது தெரிந்தும் தன் தர்மத்திற்காக போராடிய அவனது புகழ் இன்றும் நிலைத்திருக்கிறது. மரண பயம் இல்லாதவனே உண்மையான வீரனாக சுதந்திரமானவனாக வாழ முடியும்.